வணக்கம் மக்களே, இன்றைக்கி ஒரு கதை கேட்கலாமா? ஒரு ஊரில் ஒரு பெரிய சிம்மாசனம் இருந்துச்சான். சிம்மாசனத்தில் யார் உட்கார்றது அப்படின்னு ஒரு நாய்க்கும் கழுதைக்கும் போட்டியான். அப்போ சொல்லிச்சான், நம்ம 2 பேரும் இந்த ஊரில் இருக்க தெருவை சுற்றி வருவோம். யார் முதல்ல வர்றோமோ அவங்க இந்த அரியணையில் உட்காரலாம் அப்படின்னு சொல்லிச்சான். சரி அப்படின்னு சொல்லிட்டு நாயும் கழுதையும் புறப்பட்டுச்சான். நாய் நினச்சிது, நம்ம வேகமாக எல்லா தெருவையும் சுற்றி வந்துடலாம், நம்ம தான் முதல்ல வருவோம், நமக்கு தான் இந்த அரியணை அப்படின்னு. கழுதை சரி நம்மளால முடிந்த முயற்சியை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடிச்சான். அப்போ இந்த நாய் ஓடும்போது என்னாச்சு, நாய் ஒரு அடுத்த தெருவுக்கு போன உடனே அந்த தெருவில் இருக்க நாயெல்லாம் வந்துருச்சு. அதெல்லாம் விரட்டி விட்டு அதை சமாளித்து அடுத்த தெருவுக்கு போனால் அங்கே தெருவில் இருக்க நாயெல்லாம் வந்துச்சு. இப்படி அந்த ஊரில் இருக்க ஒவ்வொரு தெருவாக இது போய் சுற்றி வர்றதுக்குள்ளே எல்லா தெருவில் இருக்க நாயையும் சமாளித்து வர்றதுக்கே இதுக்கு நேரம் சரியாக போச்சு. ஆனால் இந்த கழுதை கடன்னு எல்லா தெருவும் ஒவ்வொரு தெருவுமா போய் ஊரில் இருக்க எல்லா தெருவும் சுற்றி அது முதல்ல அந்த அரியணையில் உட்காந்துருது. இப்போ இதிலேருந்து என்ன தெரியுது, நம்மளுடைய இனத்தவரே நம்ம கூட இருக்கிறவங்களே தான் நம்முடைய முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டையாக இருக்கிறாங்க. அதனால் எப்போவுமே நம்ம எதை நினச்சும் கர்வம் கொள்ளக்கூடாது. யார் எப்படி இருந்தாலும் நம்ம விடாமுயற்சியோடு உண்மையான தன்னம்பிக்கையோடு சிறப்பாக செயல்பட்டால் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். அதனால் நாமும் எப்பொழுதும் கர்வம் கொள்ளாமல் சிறப்பான முயற்சியும் உழைப்பையும் தொடர்ந்து செய்வோம். வெற்றி நிச்சயம். நன்றி.